டெல்லியில ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, ஏர் பொல்யூஷனால மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படிங்கறத செய்தியில பார்த்திருப்பீங்க. இத கையாள்றதுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒரு நவீன முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியலன்னா, டேட்டாவை மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில எந்த நாதாரி இப்படிப்பட்ட ஒரு ஐடியா குடுத்தான் அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மானிட்டர் பண்ணக்கூடிய மானிட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏரியால ஆட்களை எம்ப்ளாய் பண்ணி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இது மூலமாக காத்துல இருக்கக்கூடிய டஸ்ட் செட்டில் ஆயிடும். அது மூலமாக மானிட்டர்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பொல்யூஷன் உடைய எண்ணிக்கை கம்மி ஆகும். இது மூலமாக மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத பீக் டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் தண்ணி வேஸ்ட் ஆகுது, ஹியூமன் ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகுது, நாம கட்டக்கூடிய வரி பணமும் வேஸ்ட் ஆகுது. ஆனா இதனால மக்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்னைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 250 புள்ளிக்கு மேல இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இத சரியா டேக்கிள் பண்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பில்ல. ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் ரொம்ப தெளிவா செய்றாங்க.